ஆண்டின் பொதுக்காலம் 34வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 4, அருள்வாக்குகள் 18 22 வரை. இன்று தாயாம் திரு அவை திருத்தூதரான புனித அந்திரேயாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அந்திரேயா என்ற பெயருக்கு மேன்லி, ஆண்மை மிகுந்தவர் அல்லது வலிமை மிகுந்தவர் என்று பொருள். இயேசுவை வலிமையோடும் உறுதியோடும் பின்பற்றிய திருத்தூதர் இவர். புனித அந்திரேயாவின் அழைத்தல் நற்செய்தியில் 2 விதங்களாக விவரிக்கப்பட்டுள்ளது. மார்க்கும் மத்தேயுவும் யோவானும் வித்தியாசமாக இவருடைய அழைத்தலை பகிர்ந்து கொள்கிறார்கள். மார்க்கு மத்தேயு நற்செய்தியின்படி இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்கள் 4 பேர். யோனாவின் மகன்கள் பேதுரு, அந்திரேயா, செபதேயுவின் மக்கள் யோவான், யாக்கோபு வலைகளை விட்டு இயேசுவை பின் சென்றனர். புனித யோவானின் நற்செய்தியின்படி யோவானும் அந்திரேயாவும் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள். இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, வரவிருக்கு மெசியா என்று சொல்லி இயேசுவை பின்பற்ற அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இரவு முழுவதும் தங்கி இயேசு அனுபவத்தை, கடவுள் அனுபவத்தை இருவரும் பெறுகிறார்கள். அந்த அனுபவத்தை தனது சகோதரர் பேதுருவோடு பகிர்ந்து அவரை இயேசுவின் சீடராக மாற்றுகின்ற கிரியா யூக்கியாக புனித அந்திரேயா செயல்படுகிறார். திருத்தூதர்களில் முதலாவது இவர் அழைக்கப்பட்டதால் புரோட்டோடோக்லேட், முதலாவது அழைக்கப்பட்ட திருத்தூதர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே கத்தோலிக்க திரு அவையின் முதல் திருத்தந்தையான பேதுருவையே இயேசுவுக்கு அறிமுகம் செய்த பெருமைக்கு உரியவர் புனித அந்திரேயா. கிரேக்கர்களை இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி பல ஆன்மாக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தவர். இதனை நற்செய்தியில் இன்னொரு பகுதியில் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு அந்திரேயாவையும் பேதுருவையும் பார்த்து கூறுகிறார். வசனம் 19, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். 2 சிந்தனைகள். என் பின்னே வாருங்கள் முதல் சிந்தனை, 2வது சிந்தனை மனிதரை பிடிப்பவராக்குவேன். முதல் சிந்தனை என் பின்னே வாருங்கள். 1, பின்தொடர்வது என்பது எனக்கு முன்னால் செல்கின்றவருக்கு என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணித்து விட்டேன், அவருடைய அதிகாரத்திற்கு என் வாழ்க்கை முழுவதையும் கொடுத்து விட்டேன் என்பது பொருள். எனவே அந்திரேயா தன்னுடைய வாழ்வை இயேசுவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்து அவருடைய அதிகாரத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். 2, பின்பற்றுதல் என்பது அவரை போல வாழ்வதை குறிக்கும். Following implies imitation. இயேசுவின் வாழ்வு முறையையும் போதனைகளையும் படிப்பினைகளையும் வாழ்ந்து காலப்போக்கில் தன் ஆசானுடைய இடத்தை பெற்று அதனால் வருகின்ற பொறுப்புகளையும் ஏற்று அதற்கேற்றவோரை வாழ்ந்து காட்டுவது. 2, நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். 1, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் மனிதர்களை பிடிப்பவர்களாக மாறுகின்றனர். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையினால் அடுத்தவரை ஈர்க்கிறார்கள். இயேசுவின் சீடர்களை பார்ப்பவர்கள், அவருடைய வாழ்க்கை முறையை பார்ப்பவர்கள் தாங்களும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை இயல்பாகவே பெற்றுக் கொள்கிறார்கள். 2, பிடிபடுதல் என்பது இறத்தலையும் குறிக்கிறது. Being caught implies dying. வலையில் பிடிபடும் மீன் பெரும்பாலும் செத்த மீனாகத்தான் இருக்கும். நாம் வேறுபட்ட வாழ்வு முறையை தழுவுவதற்காக இந்த வாழ்வு முறைக்கு இறக்க வேண்டும். பழைய வாழ்வு முறைக்கு இறக்க வேண்டும், மற்றொரு வாழ்வு முறைக்கு பிறக்க வேண்டும். இந்த இறத்தல் உயிர்த்தல் அனுபவம் இயேசுவின் பாஸ்கா நிகழ்வையும் சுட்டிக்காட்டுகிறது. பழைய வாழ்க்கைக்கு இறந்து புதிய வாழ்க்கைக்கு உயிர்க்க வேண்டும். என்னை பின்பற்றி என்று இயேசு கொடுத்த அழைப்புதலில் பிடிபட்ட புனித அந்திரேயா
இறுதியில் எக்ஸ் வடிவ சிலுவை மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். கிரீஸ் நாட்டிலுள்ள பத்ராஸ் என்ற இடத்திலே வேதசாட்சி மரணம் அடைந்தார். எக்ஸ் சிலுவை அந்திரேயாவினுடைய சிலுவை என்று போற்றப்படுகிறது. இன்றும் இயேசு நம்மை பார்த்து என்னை பின்பற்றி என்று சொல்லி மீனை பிடிப்பது போல நம்மை பிடித்துள்ளார். நம் அகவாழ்வும் புறவாழ்வும் இயேசுவின் மதிப்பீடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நாளையிலிருந்து நாம் புதிய திருவழிபாட்டு ஆண்டை ஆரம்பிக்கிறோம். எனவே இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவுக்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற உண்மையையும் இந்த விழா நமக்கு சொல்லுகிறது. அதற்கு ஏற்றாற்போல நாம் வாழ்வோம். ஆமீன்.